அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளை. நீங்க கேக்குறீங்க சார், நீங்க இதுக்கு முத எஸ் லெவல்ல, அதாவது எஃப் லெவல்ல இருக்கிறார்கள், எப்படி எஸ் லெவலுக்கு போறேன்னு வீடியோ போட்டிருந்தீங்க. எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நாங்க சி லெவல்ல இல்லாட்டி பி லெவல்ல இருந்தா எப்படி ஏ லெவலுக்கு போறேன்னு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்க சி லெவல்னா 60 மார்க்ஸ், பி லெவல்னா 70 மார்க்ஸ். இந்த லெவல்ல இருந்தா உங்களோட டார்கெட் எது? 90 பிளஸ். சரிதானே? இந்த லெவல்ல இருந்தா உங்களோட டார்கெட் என்ன? 90 பிளஸ். நீங்க அவ்வளவு பெரிய மார்க்ஸுக்கு இருக்கிறீங்கன்னா நீங்க 20 இயர்ஸ் பாஸ் பேப்பர் மினிமம் செய்திருப்பீங்க. எத்தனையோ தடவை செய்திருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது செய்திருப்பீங்க. செய்யாம அந்த லெவலுக்கெல்லாம் வர இயலாது. கடைசி டைம் தானே. இந்த டைம்ல நாங்க ஒரு அழகான பிளான் ஒன்றை போடுவோம். எப்படி? ஒரு 5 நாளை ஒதுக்குவோம். 5 நாளை ஒதுக்கி 2020 இருந்து, சரியா, 2020 இருந்து 25 மட்டும் இருக்கிற பேப்பரை எடுத்து அதுல 30ல இருந்து 50வது கேள்வி இருக்குதானே, அந்த கேள்வியை எடுத்து வாசிப்போம். வாசிட்டு ரிசோர்ஸ் புக்ல எங்க இருக்குதுன்னு தேடுவோம். ஏனெண்டா அந்த புது பேப்பர்ல கூற்றுக்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் புக் தாண்டி ஒன்றுமே வருதில்லை பிள்ளை. நம்ம எக்ஸாம் முடியட்டும் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ஒவ்வொரு கேள்வியா வெட்டி வெட்டி போடுவேன். ரிசோர்ஸ் புக்ல எங்க வந்திருக்குதுன்னு வெட்டி வெட்டி போடுவேன். போன முறையும் இப்படித்தான் சொல்லி இருந்தேன். எங்கட எம்சிக்கு செமினார் செய்யக்குள்ள பாருங்க பிள்ளை, நான் கடைசி 4 வருஷ பேப்பரையும் அனலைஸ் பண்ணி மாடல் கேள்வியா மாத்தி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இல்ல 40 பிளஸ் எம்சிக்கு வருமண்டு நீங்க எல்லாருமே அதுக்கு சாட்சியா இருந்தீங்க. சார் அப்படியே வந்திருந்தேன் பெரும்பாலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எங்க இருந்து வரப்போகுதுண்டா உங்களோட பாஸ் பேப்பர் அதோட ஜாயிண்டான ரிசோர்ஸ் புக், அந்த நோட்ஸ் இருக்குமெண்டா பிள்ளையே, நீங்க பிள்ளையே விட மாட்டீங்க. அந்த 30ல இருந்து 50 கேள்வி, அதாவது 20 எம்சிக்கு வினா, 1ல இருந்து 30 பெரும்பாலான பிள்ளைகள் இந்த லெவல்ல இருக்கிற பிள்ளைகள் பிள்ளை விடுற இல்லை. அது உங்களுக்கு தெரியும். இந்த லெவல்ல இருக்கிற பிள்ளைகள் பிள்ளை விடுற இல்லை. சோ உங்களோட அறிவும் ரிசோர்ஸ் புக்குக்கான சில வசனங்களும் உங்களுக்குள்ள சேர்ந்துருமெண்டா பிள்ளைகள், உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாங்க என்னத்துக்கு போயிடலாம்? 90க்கு போயிடலாம். அடுத்தது மாடல் பேப்பர் செய்யுங்க பிள்ளை, டைம் இருந்தா. என்ன மாடல் பேப்பர்? பாஸ் பேப்பரோட எந்த மாடல் பேப்பர் நெருங்கி இருக்குதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த பேப்பர் பாஸ் பேப்பரோட நெருங்கி இல்ல, எது விட்டு விளத்துது, எது எங்களுக்கு டைமிங்குள்ள செய்ய இல்லாம இருக்குதுன்னா அதை விட்டு வளர்த்தி போட்டுருங்க. இல்லாட்டி நான் சில மாடல் பேப்பர் போடுவேன், எஸ்ஏ ப்ரொஜெக்ட்ல எல்லாம் போடுறது. உங்களுக்கு பாஸ் பேப்பரை மாத்தி இப்படித்தான் வரலாம் என்று பாஸ் பேப்பரை மாத்தி போட்ட மாடல் பேப்பர் தான். அதே டைமிங்குள்ள செய்யலாம். அதே மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கிற மாடல் பேப்பர் தான் போட்டிருக்கிறேன். சோ அந்த எஸ்ஏ கல்வி நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எம்சிக்கு பேப்பரும் உங்களுக்கு குரூப்ல போட்டு கொண்டு வரேன். ட்ரை பண்ணுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது எஸ்ஏ கல்வி செய்யறதுக்கு ஒரு 15 நாளை இப்போ ஒதுக்கி, சரியா, 5வது எஸ்ஏ ஒரு 10 வருஷம் தனிய பழகும். 6வது எஸ்ஏ ஒரு 10 வருஷம் தனிய பழகும். 7வது எஸ்ஏ 10 வருஷம் பழகும். எப்படி பழகிறது? ஒவ்வொரு எஸ்ஏயா செய்து ஸ்கீமை பார்த்து திருத்துறை பிள்ளைகள். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, 10 வருஷ ஸ்கீம் நீங்க போக தேவையில்லை. 25, 24, 23, 22, 21, 20 மட்டும் பாருங்களேன். அந்த 6 வருஷ பேப்பர் ஸ்கீம் 19 தேவையில்லை. பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி மார்க்ஸ் கொடுக்குறாங்க என்றது உங்களுக்கு விளங்கும். அது விளங்கிருமெண்டாடா. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் சரிதான் வரும். ஆனா நீங்க ஸ்கீம்ல சில இடங்களை மிஸ் பண்ணுவீங்க. இப்ப ஸ்கீமை பார்த்து செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது எழுதணும் என்று விளங்கிட்டா பெரிய ரிசல்ட்ஸ் பிள்ளைகள் இருக்கிற காலம் தாராளமா சில இருந்து 90 கோடிடலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த முறை 90 பிளஸ் எங்களுக்கு என்னது லட்சியம் பிள்ளைகள்.